வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்தது. நிஃப்டி ஸ்லிப்ஸ் பிலோ 23,550. மெயினாக நாம் காலையிலே கூறியிருந்தது போல் இந்த மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸினுடைய அவுட்ஃப்ளோ இன்றைக்கி இந்த ரீபேலன்சிங் த இண்டெக்ஸ் அதில் அவங்க விற்றது தான் முக்கிய காரணம். ஸோ அதனால் ஹெவி வெயிட்ஸ்லாம் ஒரு மார்க்கெட்டை வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். நிஃப்டி 359 புள்ளிகள் குறைந்து 23,547 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 849, டிக்ளைன்ஸ் 2066. மெயினாக இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த வீக்னஸில் எம்எஸ்சிஐனுடைய இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் அவுட்ஃப்ளோ, தென் ஒரு காஷியஸ் குளோபல் சென்டிமெண்ட்டு. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு 2 மாதம் சீஸ்ஃபயர்னாலும் இது ஒரு லிங்கரிங் எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால் ஏன்னா பிகாஸ் வீனோ இந்தியா பட்டுங்கிற மாதிரி இந்தியா எப்போதுமே ரொம்ப எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் அது ஒரு வீழ்ச்சின்னு சொல்லலாம். நிஃப்டி 50 ஒரு ஃப்ளாட் நோட்டில் தான் மூவ் ஆச்சு. ஒரு நேரோ ரேஞ்ச் டூரிங் த எர்லி ட்ரேடில் சொல்லலாம். பட் செல்லிங் ப்ரெஷர் செகண்ட் ஹாஃப்லேயும் எஸ்பெஷலி 3 மணிக்கு மேலே வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள் வரை டேஸ் ஹையிலிருந்து வீழ்ச்சியை தருவினது. அதுமாரி இந்த எக்ஸ்டெண்டட் லாஸ் ஒரு 3வது நாளாக நம்ம சந்தைகளில் இருக்குது. ஸோ வீக்னஸ் மெயினாக அந்த எம்எஸ்சியினுடைய ரீபேலன்சிங் ரிலேட்டட் ஃப்ளோ. அதனால் இது நம்ம ரியலிஸ்டிக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மேலும் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 8% ஏறி இருக்கு. ஸோ மூவிங் அபவ் 60, அதுவும் ஒரு மார்க்கெட் வாலட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் டெய்லி வீழ்ச்சினால பேங்க் நிஃப்டிலையும் ஒரு வீக் சென்டிமெண்ட்டை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். வீக்லி பேசிஸில் நிஃப்டி 50 ஒரு 0.72% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் மந்த் ஆஃப் மே பார்த்தோன்னா நிஃப்டி 50 2.78% ட்ராப் ஆகிருக்கு. ஒரு சஸ்டெயின் ப்ரெஷர் அக்ராஸ் கீஸ் செக்டார்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு துறை ஐடி ஒண்டி தான் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பாக்கி எல்லா துறைகளும் வீழ்ச்சி. மெட்டல், ஆட்டோ, எனர்ஜி, ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சியின் துறைகள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஐடியில் டெக் மஹேந்திரா, HCL டெக், விப்ரோ, தென் எல்என்டி, இன்ஃபோசிஸ் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இவ்வளோ இறங்கினதில் இண்டிகோ, ஐஷர் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, பவர் கிரிட் அண்ட் ஓஎன்ஜிசி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள். மெயினாக இந்த குளோபல் கியூஸில் பார்த்திங்கனாக்க யூஎஸ் அண்ட் ஈரான் ஒரு ரிப்போர்ட்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் தேர்ஸ்டே பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் சீஸ் ஃபயர் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஷிப்பிங் த்ரூ த ஸ்டேட் ஆர்ம்ஸு. ஸோ அதனால் இந்த அக்ரிமெண்ட் பார்த்தோன்னா அஃபிஷியலி இன்னும் சரியாக ஃபைனலைஸ் ஆகலை. அது ஆனால் தான் நம்ம இதை ஒரு கரெக்டாக எடுத்துக்க முடியும். ஸோ பட் இந்த டெவலப்மெண்ட்டுக்கே க்ரூட் ஆயில் விழுந்திருக்கு. நியர்லி $90 per barrel. ஸோ அதனால் நமக்கு அது ஒரு பெரிய பிரீத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அதனால் இன்றைக்கி ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. இட் இஸ் அரௌண்ட் 95 rupees பர் டாலருக்கு வேலை செய்கிறதுன்னு சொல்லலாம். மேலும் கோல்டு பார்த்தோன்னா இன்றைக்கி அதுவும் ஒரு வீழ்ச்சியை தழுவியுள்ளது. 984 பாயிண்ட்ஸ் இறங்கி 1,55,000 வெள்ளி 2,387 ரூபாய் இறங்கி 2,67,000. க்ரூட் ஆயில் 194 ரூபாய் இறங்கி 8,340 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை ஆனந்த் ரதி, டாடா கன்சியூமர், ரிலையன்ஸ் இது 3லையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. அமங் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் கிட்டத்தட்ட ஒரு 3% விழுந்திருக்கு. நியர்லி 10% ஓவர் 5 செஷன்ஸ் அவங்களுடைய சப்டியூடு குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸு. அதுமாரி பிடிஎல் பாரத் டைனமிக்ஸ் 6% விழுந்திருக்கு.
பேட்டா இந்தியா ஒரு 3% மேலே விழுந்திருக்கு. எல்லாமே வீக் ப்ராஃபிட் நம்பர்ஸ். அந்த பாசிட்டிவ் சைடில் சுப்ரியா லைஃப் சயின்ஸ் வந்து 20% ஏறி இருக்கு, ஸ்ட்ராங் மார்ச் குவார்ட்டர். பிசி ஜுவல்லரும் 4.3% இம்ப்ரூவ்டு ஏர்னிங்ஸில் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் 155 பங்குகள் 52 வீக் ஹையையும் 59 பங்குகள் 52 வீக் லோவும், அதுபோல் 130 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 131 பங்குகள் லோவர் சர்க்கியூட். நிஃப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 87 லட்சம் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் 10 லட்சத்துக்கு மேலே நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 23,480 அப்படிங்கிற அந்த லோவஸ்ட் லெவல் டச் பண்ணினது இல்லையா? ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது சந்தைகள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் டச் பண்ணி தான் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதையும் எடுத்துக்கொள்ள முடியும். பட் எதுவாக இருந்தாலும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 days வாட்ச் பண்ணாதான் ஸோ இந்த லெவல்லேருந்து சந்தைகளுடைய போக்கை எப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.